புதுச்சேரியில் 5 தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி நிலவக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகரானுடைய செய்தியாளர் இளவுமதன். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சு. பிறகு எப்படி இந்த குழப்பம், என்ன காரணம்? இதுல ரெண்டு பக்கமும் ஒத்துப்போக வாய்ப்பு இருக்கா? தேவா, புதுச்சேரியில் துவக்கத்திலிருந்து என்டிஏ கூட்டணியில் தான் குழப்பம் இருந்தது. என்னவென்றால், முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக கூட்டணி நீடிப்பாரா, அதே நேரத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி எதிர்க்கிறார். இந்த கூட்டணியில் ஒரு குழப்பமான சூழல் தான் காணப்பட்டது. ஆனால் அனைத்தும் சரி செய்யப்பட்டு அந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அதில் பெரும்பாலான வாக்கு சேகரிப்பை தொங்கிவிட்டனர். ஆனால் பலமான கூட்டணி என்று கூறப்பட்ட இந்தியா கூட்டணியில் கடும் குழப்பம் நிலவுகிறது. ஏனென்றால் கடைசி நாள் கிட்டத்தட்ட 8 முறை நடந்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் நிறைவு செய்யும் நாள் என்றுதான் எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டது. காங்கிரசுக்கு 15, திமுகவுக்கு 13, மற்ற 2 கட்சிகளுக்கு 1 என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அதிலையும் ஒரு குழப்பம் இருக்கிறது. திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட 13 தொகுதிகளில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்து மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் காங்கிரசார் கிட்டத்தட்ட 7 தொகுதிகளுக்கு கூடுதலாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதை வாபஸ் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பில் கூறினால் அவர்கள் யாரும் வாபஸ் பெறவில்லை. குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், மங்களத்தில் காங்கிரஸ் தரப்பில் ரகுபதி, திருபுவனில் வேலு, நெல்லித்தோப்பில் ஆனந்தபாபு, ராஜ்மோகனில் குமரன், காலாப்பட்டில் ஷாஜகான், அதே போல் தட்டாஞ்சாவடியில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம். ஏனென்றால் அங்கு இந்திய கமிஷன் ஒதுக்கப்பட்டது, அது காங்கிரஸ் அதில் இருக்கிறது. அதே போல உழவர்கரையில் காங்கிரஸ் தரப்பில் சிவசங்கரன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் அது விடுதலை சிறுத்தைக்கு செல்லக்கூடியது என்று கூறப்படுகிறது. இந்த 7 தொகுதியிலும் வேட்புமனுக்கள் வாபஸ் பெற்றால் மட்டும்தான் இந்த கூட்டணி உறுதியாகும் என்று தெரிகிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி இளவுமதன்.